அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ரங்கநாதன். என்னோட கேள்வி இந்த அரசியல் விமர்சகர் நந்தகுமார் சார் உங்கள்கிட்டருந்தே துவங்கலான் இருக்கேன் சார். ஒட்டுமொத்தமாக அந்த கிரீமி லேயர் முறை அது ஓபிசியில் பின்பற்றப்படுகிறது, எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடுக்கு கிரீமி லேயர் தேவையா என்பது போன்ற கேள்விகள் தொடர்ந்து இருக்குது. உங்களுடைய பார்வை சார். ரிசர்வேஷனுடைய அடிப்படை நோக்கமே பொருளாதாரத்தில், சமூகத்தில், படிப்பில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை ஏதாவது ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, சம வாய்ப்பு. ஏன்னா இதில் ரிசர்வேஷனில் வந்து நம்ம சொல்கிறது ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டிங்கிறது என்ன? ஈக்குவாலிட்டிங்கிறது அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையாக வச்சு தான் இந்த ரிசர்வேஷன் கொண்டு வராங்க. அப்போ எல்லாருமே இன்றைக்கி பெரிய குற்றச்சாட்டாக சொல்கிறது வந்து ரிசர்வேஷன் கொடுத்து கூட இன்றைக்கி வந்து சொசைட்டியில் பெரும்பாலான மக்களுக்கு வந்து அந்த வளர்ச்சி, எதிர்பார்த்த வளர்ச்சி வந்து கிடைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படுது. அப்போ எந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பொருளாதாரத்தில், சமூகத்தில் முன்னேறிய மக்களே ஒரு குறிப்பிட்ட எந்த ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருந்தாலும், அதாவது ஓபிசியாக இருந்தாலும், பிசியாக இருந்தாலும், எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும், வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சமூகத்தில் முன்னேறிய படிப்பளவிலையாகட்டும் பொருளாதார அளவிலையாகட்டும் முன்னுக்கு வந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயமே திரும்பி திரும்பி அந்த ரிசர்வேஷனுடைய பலனை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்கள் எத்தனையோ ஜாதிகளினுடைய எண்ணிக்கைகள் எல்லாம் சொல்கிறீங்க. அப்போ 2633 சாதிகள், அப்போ இத்தனை பல வகையான ஜாதிகளை சார்ந்த மக்கள் வந்து அந்த எக்ஸ்போஷரே இல்லாமல் அந்த சம வாய்ப்பு இல்லாத. நீங்கள் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் வந்து அது எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, கிரீம் லேயர் வந்து இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கணும். என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு எஸ்சி கேட்டகரியில் எடுத்துங்க. இப்போ ஒரு ராசா இருக்கார். ராசா வந்து ஒரு மத்திய அமைச்சராக இருந்து இருக்காரு. அவருடைய குழந்தைக்கு இருக்கக்கூடிய வசதியும் வாய்ப்பும் சாதாரண கடைநிலையில் இருக்கக்கூடிய அதே சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு அதே வசதியும் வாய்ப்பும் இருக்கா? இப்ப இதே வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய மகள்களுக்கு இருக்கக்கூடிய அதே வாய்ப்பும் எக்ஸ்போசரும் அதே சமூகத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடிய அதே சமூகத்தை சார்ந்த மக்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ இருக்கானா? இல்லை. ஏன்னா அப்போ சமீபத்தில் கூட சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அந்த உள்ளொதுக்கீடை பற்றி கொடுக்கும்போது அந்த 7 பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க உள்ளொதுக்கீடு செல்லுங்கிறத சொல்லிட்டு அவங்க சில ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் வலியுறுத்துகிறாங்க. அதில் வந்து இந்த ஜஸ்டிஸ் கோவைங்கிறவங்க வந்து அந்த இடபிள்யூஸை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சாதி வாரிய கணக்கெடுப்பு இந்த மாதிரி உள்ளொதுக்கீடை பற்றி அங்கே பேசும்போது வெறும் வந்து இது நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக இருந்துடக்கூடாது, எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷனாக இருக்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் பாப்புலேஷன் அளவுக்கு எண்ணிக்கையில் அளவுக்கு அதிகமாக இருக்காங்களேங்கிறதுக்காக அவங்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுக்கறத விட அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய எஃபெக்டிவ், யார் உண்மையாலுமே பாதிக்கப்பட்டிருக்கீங்க, யாருக்கு தேவையோ அந்த தேவைப்படக்கூடிய மக்களுக்கு நீங்க கொடுக்கணும். பெர்செப்ஷன் நம்ம பார்க்கும்போது பல நூற்றாண்டுகளாகவே வந்து இப்போ அடிமைப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் இப்போ மிக குறைந்த ஆண்டுகள் தான் இப்போ இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு நமக்கு வந்து ஆகுது. ஸோ இந்த சூழலில் அவங்களுக்கு எல்லாருக்குமே அது வழங்கப்பட வேண்டும். அது நீங்கள் சொன்ன மாதிரி படிநிலையில் வந்து அவங்க உயர்ந்திருந்தாலும் கூட அவங்களுக்கும் கிடைச்சாலுமே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் இருக்கு இல்லையா? இல்லை, அதே தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா சமூகமும் ஒரே மாதிரி இல்லை, ஒரே சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரே மாதிரி இல்லை. அவங்க அந்த கமெண்ட்ல மென்ஷன் பண்றாங்க ஹோமோஜீனியஸ் கிடையாது, எல்லாமே ஹெட்ரோஜீனியஸ். அப்ப இந்த ஹெட்ரோஜீனியஸ்ங்கிறது வந்து ஒரு எஸ்சிக்குள்ளார இருக்கக்கூடிய சாதிகளுக்கு வந்து ஹோமோஜீனியஸ் பொருந்தாது, ஹெட்ரோஜீனியஸா இருக்காங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்குள்ளார எடுத்தாலும் அந்த ஹெட்ரோஜீனியஸ் பாப்புலேஷன் இருக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு எப்படி வந்து ஒரு எஸ்சிக்குள்ளார எல்லா கம்யூனிட்டியும் வந்து ஹோமோஜீனியஸ் இல்லையோ, அதே மாதிரி ஒரு எஸ்சி கம்யூனிட்டிக்குள்ள எல்லாரும் ஹோமோஜீனியஸ் இல்லை. அது நான் அதுக்கு தான் உதாரணத்துக்கு சொன்னேன். ஒரு ராசாவோ இல்லை வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸோ இருக்கும்போது அப்போ இன்னைக்கு நம்ம ரிசர்வேஷனுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னா எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது தான். அப்போ அந்த சம வாய்ப்பு எப்போ ஏற்படுத்தினா, ஒரு முன்னுக்கு வந்தவங்களை அவங்களே திருப்பி திருப்பி அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக கீழே இருக்கக்கூடிய அதே சமூகத்தில் கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கும் அடுத்த வாய்ப்புன்னு வரும்போது என்ன ஆகும்னா அந்த மக்கள் ஒட்டுமொத்த ரிசர்வேஷனுடைய பலன் வந்து அப்பதான் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு ஜஸ்டிஸ் அதே ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க இதை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் பிரிச்சு பாருங்க. அப்ப ரிசர்வேஷன் இன்னைக்கு கொடுக்கறதுனால இது வந்து நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் வந்து ஒரு அசஸ்மெண்ட் நம்ம பண்ணிருக்காங்களா, எப்படி இது வந்து தெரியுது இந்த இதுல வந்து நிறைய பேர் முன்னேறிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்? இது கவர்மெண்ட் வந்து தரவுகள் எடுக்கணும். இன்னைக்கு வந்து எல்லா தரவுகளும் வந்து நமக்கு கவர்மெண்ட்ல இந்த டேட்டா இருக்கணும். இப்போ கூட சமீபமா வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து ஒரு புள்ளி விவரங்கள் கொடுத்தாங்க. இல்ல உதாரணத்துக்கு உள்ளொதுக்கீடு வந்துட்டு இப்போ எந்த அளவுக்கு அது முன்னேற்றத்துக்கான ஒரு அசஸ்மெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? அதுக்கு போராட்டங்கள் வெடிக்குமான்ற ஒரு கேள்வி. கண்டிப்பா அதெல்லாம் பண்ணணும் நம்ம. ஏன்னா இப்போ இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய ஒரு காமன் மேனா நம்ம என்ன பார்க்குறோம், உண்மையாலுமே
அடிநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே வரணும். அப்போ அவங்க மேலே வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் அதாவது தடைக்கற்களா இருக்கு. அப்ப அந்த தடைக்கற்கள்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்டா அதுல இருக்கக்கூடியது என்னன்னா, அந்த ரிசர்வேஷனுடைய பலனை அனுபவிக்கக்கூடியவங்களே சில அவர்களே வளர்ச்சி அடைந்தவங்களே திரும்ப திரும்பி அதுல அனுபவிக்கிறாங்க. அப்ப அதுல என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரணும், அந்த ரிசர்வேஷன் வந்து அந்த ஒரு அப்ஜெக்டிவ வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. அப்ப இந்த ரிசர்வேஷன் வந்து உண்மையாலுமே வந்து ஏகோபித்த மக்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சம வாய்ப்பை கொடுக்கணும்னா இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. பிரிவினருக்குமே அந்த கிரீமி லேயர் முறையை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாவே ஒரு சஜஷனாவே வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இப்ப நம்ம சமீபத்தில் வெளியே வந்த ஜட்ஜ்மெண்ட்ல பார்க்க முடியும். அதுல குறிப்பிட்டவாறு இன்னொரு எக்ஸாம்பிள், ஸ்பெசிபிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு ட்ரெயின்ல நீங்க பயணிக்கும் போது ஒரு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கும்போது வெளியே இருக்கிற ஆளு அடிச்சு புடிச்சு உள்ளார போகணும்னு நினைக்கிறான், எப்படியாவது போய் உள்ளார உட்கார்ந்துடணும்னு நினைக்கிறான். ஆனா அப்படி போய் உள்ளார உட்கார்ந்தவன் எந்த விதத்திலும் வெளியே இருக்கிறவன் உள்ளார திரும்பி உள்ளார வந்துடக்கூடாது. ஏன்னா மத்த இன்னும் நம்ம வந்த மாதிரியே இன்னொரு எல்லாரும் வந்தாங்கன்னா எனக்கு வசதி வாய்ப்பு குறைஞ்சு போயிடும் நம்ம எதிர்பார்க்கலாம். யாரு வந்து அந்த சீட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணானோ அவனுடைய பலன் கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்தவன் அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு அவனே தடையா இருக்கணும்னு நினைக்கிறான். அதை அவங்க ரொம்ப தெளிவாவே இந்த தீர்ப்புல வந்து சுட்டி காட்டிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம சமூகத்துல யதார்த்தமாவும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இது ஏற்புடையதா தான் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். முதல் சுற்று கருத்து என்ன சார் நந்தகுமார் சார்? அதாவது இப்போ லாஜிக்கலா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது. ஆனா உண்மையிலே நீங்க உள்ள போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரைட்டீரியாஸ் மூலமா ஜென்ரல் கேட்டகரி உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு கான்ஸ்பிரசியை தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்கள வரவிடாமல் பண்ணுறது தான் அது முக்கியமான நோக்கமாக இருக்குன்றது தான் அவங்க வாதமாக. நான் அதுக்கு முன்னாடி வினோபா பூபதி சொல்லும்போது அவர் நீங்கள் உள்நோக்கம் கற்பிக்காதீங்கன்னு ரொம்ப முற்பட்டு சொன்னார். நான் பேசி முடிச்சதுக்கப்புறமும் அவர் அதே உள்நோக்கம் கற்பிக்கிறதுக்கு தான் என்கிட்ட பேசினார். நான் எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, நான் வந்து வள்ளலார் ராமலிங்க அடிகளினுடைய சுத்த சன்மார்க்க கொள்கையை கடந்த 40 வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாள். அவர் ஓங்கி ஒழிச்ச ஃபிலாசபி என்னன்னா, சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்தி அருட்பெரும் ஜோதி. என்னுடைய தனிப்பட்ட முறையில் வந்து நான் சாதி மத சமயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டாள். ஸோ அதை வந்து நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அதனால் உள்நோக்கம் கற்பிக்கிறது வந்து யாராக இருந்தாலுமே, அவராக இருந்தாலும் சரி இவராக இருந்தாலும் சரி, உள்நோக்கம் கற்பிக்குங்கிறது யார் மேலேயும் அது வந்து தவறானது. என்னுடையது வந்து இப்போ பேக்லாக் இருக்குன்னு சொன்னாங்க எஸ்சி எஸ்டிக்கு. என்ன காரணம்? கிரீமி லேயர் கொடுத்தனால பேக்லாக் வந்துருச்சா? இப்போ கிரீமி லேயர் வந்து எஸ்சி எஸ்டிக்கு இல்லையே. எங்க இருக்குது இப்போ எஸ்சி எஸ்டிக்கு கிரீமி லேயர்? இப்போ அப்போ பேக்லாக் ஏன் வந்துச்சு? அப்போ நீங்க என்னுடைய ஒரே வேண்டுகோள் என்னன்னா, என்ன காரணத்தினால் பேக்லாக் இருக்கு, ஏன் வந்து அந்த ஃபில் ஆக மாட்டேங்குது, உண்மையான ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுங்க. இதை பொத்தாம்பதுவா வந்து இதுதான் ப்ராப்ளம்னு எதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கும் எல்லா மக்களும் முன்னுக்கு வரணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அடுத்தது நண்பரும் சொன்னார், அட்வொகேட் சொன்னார், நம்ம என்னதான் ரிசர்வேஷனில் இருந்தாலும் அங்கே போய் நிற்கும் போது நம்மளுடைய ஒரு ஜாதியினுடைய பேரை வச்சு அடிப்படையில் பார்க்குற பார்வை வேறு. அந்த மாதிரி பார்க்குறவங்க எல்லாமே வந்து ஒரு கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியங்க. அதாவது வந்து இப்போ நான் இன்றைக்கி ஒரு ஷர்ட் போட்டிருக்கிறேன்னா இது என்னுடைய உழைப்பில் வாங்கினது, ஒரு கண்ணாடி போட்டிருக்கேன்னா இது என்னுடைய உழைப்பில் வாங்கினது, ஒரு வாட்ச் கூட என்னுடைய உழைப்பில் வாங்கினது. ஆனால் எந்தவித உழைப்பும் இல்லாமல் எனக்கு நான் வந்து சொல்லிக்கிறது இருக்கிறதுலே எனக்கு இலவசமாக கிடைக்கிறது, என்னை விட எந்த உழைப்பும் இல்லாமல் கிடைக்கிறது ஜாதி. அப்போ பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற போது ஒருத்தர் பிறப்பால ஒரு கீழ் ஜாதின்னு நினைச்சு ஒருத்தர் மேல ஜாதின்னு ஒரு பார்க்கறான்னாவே அவனுடைய பார்வை சரியில்லை. அந்த மாதிரி ஒருத்தரை வந்து தவறான பார்வையை பார்க்குறவங்கள கடுமையாக கண்டிக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ ரிசர்வேஷன் கொடுக்கும்போது ரிசர்வேஷன் எதுக்காக வச்சிருக்கிறோம்? கல்விக்காக வச்சிருக்கிறோம், வேலை வாய்ப்புக்காக வச்சிருக்கோம். அப்போ நமக்கு படித்து ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வரும்போது அதை வச்சு நமக்கு ஒரு வாழ்க்கை தரம் வரும்போது, வேலை வாய்ப்பு வரும்போது பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய படிப்பறிவையும் பொருளாதார மேம்பாட்டையும் தான் அடையறதுக்கு இந்த ரிசர்வேஷன் உதவுது. அப்போ நீங்க இந்த ரிசர்வேஷனால வந்து என்னை வந்து பார்க்கறான், இந்த மாதிரி ஒரு பார்வை பார்க்கறான்னா அது வந்து ஒரு மனோவியாதி அவனுக்கு. அப்ப இந்த ரிசர்வேஷன் வந்து அந்த மனோவியாதியை தீர்க்குங்கிறத எப்படி நம்ம நம்ப முடியும்? இது என்னுடைய இன்னொன்று. அடுத்தது நம்ம வினோபா பூபதி சொல்லும்போது இன்னொரு பாயிண்ட் சொன்னாரு, ஜெனரல் கேட்டகரி இருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் இல்லன்னு. ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் முழுக்க தகுதியினுடைய அடிப்படையில் வருது. சொல்ல மாட்டேன்றீங்க. ஆமா, அது வந்து தகுதியினுடைய அடிப்படையில் வருது. பேரையும் அன்புமணி ராமதாஸ் நான் முடிச்சறேன். நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கேள்வி வைங்க. சரி, இன்னைக்கு ரிசர்வேஷனுடைய நோக்கம் என்னன்னா ஈக்குவாலிட்டி, நாட் ஈக்விட்டி. அத தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஈக்குவாலிட்டிங்கிறது சம வாய்ப்பு, ஈக்விட்டிங்கிறது சம வாய்ப்பு வர இடத்துல தான் இந்த ஜெனரல் கேட்டகரி பீப்புள் உள்ள கொண்டு வரதுக்காக இந்த மாதிரியான சில விஷயங்களை பயன்படுத்தி அவங்கள வரவிடாம பண்றது. இப்ப நீங்க இந்த
இந்த ரிசர்வேஷனுக்குள்ளார தான் அவங்க இடபிள்யூஎஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு இடபிள்யூஎஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லல. இன்னைக்கு ஒரு எஸ்சி எஸ்டி இருக்காங்க, ஒரு ஓபிசி இருக்காங்க, பிசி இருக்காங்கன்னாக்கா அந்தந்த ரிசர்வேஷனுக்கு உள்ளார தான் இந்த ஹரிசாண்டல் இடபிள்யூஎஸ் வரப்போகுது. அப்ப வந்து இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டிக்கு வந்து இந்த இடபிள்யூஎஸ்க்கு யாருக்கும் போயிட்டா என்ன பண்றதுன்னு பதற வேண்டியதில்லை. ஏன்னா அது இன்னொரு எஸ்சி எஸ்டிக்கு தான் போக போகுது. ஓபிசியில் இருக்கிறவங்களுடைய அந்த சீட்டு இன்னொரு ஓபிசிக்கு தான் போக போகுது. பிசியில் இருக்கிறவங்களுடைய இடபிள்யூஎஸ் இன்னொரு பிசிக்கு தான் போக போகுது. இது ஒன்றும் ஓபன் கேட்டகரிக்கு போயிட போறது இல்ல. அத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிங்க. பேக்லாக் ஏன் இருக்கு? பேக்லாக் ஏன் இருக்கு? இன்னைக்கு கிரீமி லேயர் இல்லையே. கிரீமி லேயர் இல்லாத போது பேக்லாக் வருதுன்னா ஏன் வருது? அதுதான் நம்மளுடைய காரணம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஜெனரல் கேட்டகரியில வராங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில வந்து அவங்களுடைய என்ன இருந்தாலும் மெரிட் அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது, எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கிரிக்கெட் டீம் எடுக்கிறோம்னா நீங்க நல்லா விளையாடுறனாலும் டீமுக்குள்ள வராதீங்க. நீங்க நல்லா விளையாண்டா என்ன நீங்க ஒதுக்கிடுங்க, நாங்க வந்து ஜாதியின் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்குறோம். கொடுத்துட முடியுமா அப்படி? அப்போ இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் 69 பேருக்கு நம்ம ரிசர்வேஷன் தான் கொடுக்குறோம். ஆல் இந்தியா லெவல்ல வந்து 49 கூட தமிழ்நாட்டில் 69 கொடுக்குறோம். ஜெனரல் கேட்டகரிங்கிறது 31 தான். அப்ப அந்த 31லயும் வந்து எல்லாருமே பங்கு பெறலாம். இவர் சொல்ற மாதிரி அந்த 3% இருக்கிறவங்க எல்லாத்துலயும் போக போறது இல்ல. அவங்க ஓபன் கேட்டகரியில தான் இருக்க போறாங்க. இந்த 69 அது என்ன காரணம் கண்டுபிடிங்க. அதுதான் என்னுடைய வாதம். என்னுடைய ஒரே வாதம் ரிசர்வேஷன் உரிய மக்களுக்கு உரிய வாய்ப்புகளை கொடுக்குதா, சம வாய்ப்பை கொடுக்குதா. அப்ப நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது ஈக்குவாலிட்டி தான் பார்க்கணுமே ஒழிய ஈக்விட்டியை பார்க்காதீங்க. ஈக்குவாலிட்டி நான் சொல்றது ஒரு கருத்தால நீங்க கருத்தை நீங்க முன்வைங்க. உள்நோக்கம் யாருக்குமே இப்ப அவரு சொல்லும் போது நீங்க இடைமறிச்சீங்களா இல்லையா? உங்களுக்கு அவ்வளவு வலிச்சது இல்ல உள்நோக்கம் கற்பிக்கும் போது. நான் என்ன சொல்லிட்டேன், நான் சுத்த சன்மார்க்க கொள்கையை நான் பின்பற்றுவேன். எனக்கு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு வள்ளலார் யாருன்னு. அந்த மண்ணில இருந்தா நான் வரேன். அதான் சொல்றேன். அதனால தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நந்தகுமார் சார் அப்ப நீங்க யார் ஒரே நிமிஷம் எப்படி உள்நோக்கம் கற்பிக்கிறது காயப்படுத்துதோ ஒரே உள்நோக்கம் அடுத்தவங்களை பண்ணும்போது காயம் கட்டாயம் ஏற்படும். அதை தயவு செய்து பண்ணாதீங்க. பள்ளிக்கூடம் போறதுக்கே விடல, புத்தகத்தை தொடறதுக்கு விடல. புரிதுங்களா உங்களுக்கு? அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ரிசர்வேஷன் மற்றவங்க எல்லாம் தகுதியில் போறாங்க, மற்றவங்க எல்லாம் 50% ரிசர்வேஷன் ஜெனரல் கேட்டகரியில் போறவங்க தகுதி, மற்றவங்க எல்லாம் தகுதி இல்லைன்றது மிக 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 மோசமான வாதம். நான் சொல்லி முடிச்சிடறேன் சார், நான் சொல்லி முடிச்சிடறேன். அது நீங்க சொல்லிட்டீங்க, மக்களுக்கு புரிஞ்சு சார். நான் முடிச்சிடறேன். நீங்க மறுக்காதீங்க சார். ஒரே நிமிஷம் நான் என்ன சொல்றேன். நேயர்களே, விவாத நேரம் மக்கள் குரலுக்கான நேரம். விவாத நேரத்தில் தற்போது மக்கள் குரலுக்கான நேரம். நந்தகுமார் சார் சொன்னார்ல. ஆமா, நந்தகுமார் சார் என்ன சொன்னாரு, ராஜா வந்து இவ்வளவு முன்னேறின பிறகு அவருக்கு சலுகைகள் வழங்குறது அந்த கிரீமி லேயர் வேணுங்கிறதுக்காக சொல்றாரு. ஆமா ஆமா. இப்ப நான் அதே சொல்றேன், அதே உதாரணமா வச்சுக்கிட்டே சொல்றேன். இப்ப ஆர் ராசாவுக்கு ஒரு பெரம்பலூர் தொகுதியில தான் அவரு நின்றாரு. அவரு அந்த தொகுதி அவருக்கு சிறப்பான தொகுதி செய்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு அதை வந்து பொது தொகுதி ஆக்கின பிறகு அவரை கொண்டு போய் நீலகிரி தொகுதியில நிறுத்துறாங்க. எதுக்காக? அவருக்கு என்ன திறமை இல்லையா? அவரு எவ்வளவு இருக்கிற டிஎம்கேலயே ஒரு 4-5 பேர்ல அவர் ஒரு நல்ல திறமையா உள்ளவர். அவருக்கே அந்த நிலைமைனா அப்ப சாதாரணங்களுக்கு எவ்வளவு இருக்கு? கண்டிப்பா. நன்றி. கருத்து புரியுது சார், உங்க கருத்து புரியுது. நன்றி நன்றி நன்றி. இந்த தீண்டாமை இருக்க வர தேவைதான். நந்தகுமார் சார் இது வந்து நன்றி. நியாயமான கேள்வி கேட்டார். இது யாரை பார்த்து கேட்கணும்னா திமுகவை பார்த்து கேட்கணும். நீங்க இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு திமுகவுல ஒரு தலைப்பை கொடுத்துட்டு நீங்க வாதாடணும்னா ஒரு அருமையான தர்க்க ரீதியில வாதாடக்கூடியதுல திறமை வாய்ந்ததுல பேச்சுல ஆராசா ஒருத்தர். அப்ப அந்த ஆராசாவே நீங்க வந்து போய் நீலகிரியில நீங்க கொடுக்குறீங்கன்னா இது யாரை பார்த்து கேட்கணும்? நீங்க திமுகவை பார்த்து கேட்கணும். இது ஒரு கட்சி சார்பை பார்த்து ஒரு பிரச்சனையை பொது பிரச்சனையா மாத்தணுங்கிற அவசியம் இல்லை. அருமையான கேள்வி. இதை தயவு செய்து அவர் திமுகவை பார்த்து கேட்கணும் இந்த கேள்வி. சார் நந்தகுமார் சார் வந்து ஈக்குவாலிட்டிக்கும் ஈக்விட்டிக்கும் வித்தியாசம். இப்போ உங்கள்கிட்ட 20 வாழைப்பழம் இருக்குது, 2 குடும்பம் இருக்காங்க. பசிக்கு நீங்க 2 குடும்பத்துக்கு எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? நந்தகுமார் சார் நீங்க சொல்ல எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? எவ்வளவு கொடுப்பாங்க? 10 கொடுப்பாங்க. ஆனா ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க, ஒரு குடும்பத்துல 15 பேர் இருக்காங்கன்னா எப்படி கொடுப்பீங்க வாழைப்பழத்தை? எப்படி கொடுப்பீங்க? ஒரு குடும்பத்துல 15 15 பேர் இருக்கிறவங்களுக்கு 15 வாழைப்பழம், 5 பேர் இருக்கிறவங்களுக்கு. ரெண்டாவது சொன்னது ஈக்விட்டி, ஃபர்ஸ்ட் சொன்னது என்னது?
ஈக்குவாலிட்டி. சார் உங்களுடைய நிறைவு அவர் வாழைப்பழம் அந்த எக்ஸாம்பிளே சொல்கிறேன். ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு 5 வாழைப்பழம் சாப்பிட்டா கூட ஒன்று கூட சாப்பிட்ட மாதிரி இருக்காது. இன்னொரு ஆளுக்கு அரை வாழைப்பழமே வயிறு நம்பினா போதும். அப்போ இந்த இடத்துல தான் அவங்க என்ன சொல்றாங்க, எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷன் கொடுங்கன்னு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு. நபருக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்காதீங்க, உண்மையாலுமே யாருக்கு என்ன தேவையோ. அப்ப இந்த ரிசர்வேஷன் உண்மையாலுமே அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும்.